மசாலா பொடி சேர்த்துருந்தாலுமே கரம் மசாலாவும் சேர்த்தா நல்லாயிருக்கும். உப்பு போடணும். உப்பும் போட்டாச்சு. இந்த மிக்சியை நல்லா எடுத்து அலசி தண்ணி ஊற்றி அலசி இது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லா சரி பண்ணிக்கலாம். இந்த மசாலா மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வச்சுருந்தோம். இது திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. அந்த ரா ஸ்மெல் கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ இந்த வேக வச்ச காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது அதோட போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு மேலே கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி நல்லா தூவி விட்டோன்னா நமக்கு ஆலு கோபி மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இப்போவே நல்ல வாசனையாக இருக்குது. இதில் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி தூவி நல்லா இது நல்லா கிண்டி விட்டு கிளறி விட்டு இறக்கி வச்சிடலாம். அந்த காய்கறி செய்து நல்லா கொதிச்சிடுச்சு. மேலே கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி போட்டுடலாம். சூப்பர், நல்லா வாசனையாக இருக்கும். எடுத்து